மகரம் குருஜி. மகர ராசி இன்னொரு நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசிங்க. ஏன்னா 3ல சனி போறார், 2ல இருந்து 3ல. ஏன் அப்படி சொல்றீங்க? 7.5 சனி முடிய போகுதுன்னு சொல்லுங்களேன். ஆமா, 7.5 சனி முடிய போகுது. கடந்த 7.5 வருஷங்களாக பின்னடைவுகள்னு சொல்லப்படக்கூடிய செட்பேக்னு சொல்லுவேன். ஒரு தேர்ந்தெடுத்த வார்த்தைகளை சொல்லி ராசி பலன் சொல்ற ஜாதகம் நான். சாதகமற்ற பலன்களை அனுபவித்துக் கொண்டிருந்த, ஏன் கெட்டன்னு கூட சொல்லுவேனே, சாதகமற்ற பலன்களை அனுபவித்துக் கொண்டு வந்த ஒரு 7.5 வருஷம் பிடிச்சிருந்த ஒரு டார்க், ஒரு இருட்டு உங்களை விட்டு விலக போகுது. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை தானே. கம்ப்ளீட்டா மார்ச் 29 7.5 சனி விலக போகுது. 3ஆம் இடத்திற்கு சனி போக போறார். 3ஆம் இடத்துல போற சனி அடுத்தடுப்புல கொட்டி கொடுத்துட மாட்டார். மெதுவா தான். சனி எப்பவுமே ஸ்லோ, ரொம்ப பெரிய ஸ்லோவான பிளானட் தான். மெதுவாக நிதானமாக பலன் தரக்கூடிய ஒரு கிரகம் தான். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, குரு 6ஆம் இடத்திற்கு போகிறார் என்றாலும் கூட முதல் 5 மாசம் அவர் 5ஆம் இடத்துல தான் இருக்கிறார். இந்த வருட பலன்கள் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், ஆயுள் பலன்கள் இல்லை. வருடத்துல முதல் 5 மாசம் குரு டாப்பா இருக்கிறார். பின்னாடி 5 மாசம் கூட 10ஆம் இடத்தை 6-7 மாசம் கூட 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்புல 6ஆம் இடத்துல பெரிய என்ன கடனை கொடுப்பாரு. வாங்கிட்டு போங்க, வீண் செலவு பண்ணாதீங்க. ஆக இந்த அமைப்புல 7.5 சனி முழுவதுமாக முடிய போவது மிகப்பெரிய நல்ல யோக அமைப்பு. 2-8ல ராகு கேதுக்கள் வராங்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படிலாம் சனி 3ஆம் இடத்துல இருக்கும்போது ராகு 2ஆம் இடத்துல கெடுபலன்களை கண்டிப்பாக தரமாட்டார். ஏற்கனவே 2020, 21, 22 கடுமையான பலன்களை மகர ராசிக்காரர்கள் அனுபவிச்சிட்டாங்க. மகர ராசிக்காரங்களை பாதி பேர் துண்டக்கானம் துணியக்கானம் ஓடி போனவங்க தான். அந்த அளவுக்கு கடுமையான ஜென்மச்சனியை மகர ராசிக்காரர்கள் அனுபவித்தீர்கள். அந்த மாதிரியான கஷ்டங்கள் இனிமே ஒருபோதும் உங்களுக்கு திரும்ப வராது. வர்றதுக்கு 30 வருஷம் ஆகும். அதுக்குள்ள இப்ப சின்ன இளைஞர்களாக இருக்க போவாங்க, அப்போ கிழவர்களாக ஆறிடுவீங்க. ஆக அந்த மாதிரியான அமைப்புல கோச்சார ரீதியாக பெரிய சாதகமற்ற தன்மைகள் எதுவும் இல்லாத 7.5 சனி என்கின்ற மாபெரும் இருட்டு உங்களை விட்டு விலக போகின்ற ஒரு நல்ல வருஷமா இந்த வருஷம் இருக்கும். முதல் 5 மாசம் தொட்டது துலங்கக்கூடிய அமைப்பு. ராசியை குறிபார்த்து கொண்டிருக்கிறார். பின்னாடி பார்த்தீங்கன்னா அதிகமாக அடிக்கடி பயணம் செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக வரும். இப்போ என்ன ஒரு சேஞ்சஸ் மே மாசத்துக்கு பிறகு வரும்னா, டிராவல் பண்ணக்கூடிய வேலையில போவீங்க, மார்க்கெட்டிங் வேலைகள்ல போவீங்க, ஒரு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள்ல அடிக்கடி போனேன். ஏன்னா காலில் சக்கரம் கட்டிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரியான மகர ராசிக்காரர்களுக்கு தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப கொஞ்சம் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு. அதை பற்றிலாம் ஒன்றும் பெரிய அளவில் கவலைகள் பட வேண்டாம். உண்மையை சுருக்கமாக சொல்லப்போனால், முதல் 6 மாதங்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் வலுத்து ராசியை பார்ப்பது பெரிய பாதுகாப்பு. அப்புறம் 6க்கு போயிடுறாரு. ஆமா, அப்புறம் 6க்கு போனா கூட 12ஆம் இடத்தை பார்ப்பாரு, 2ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. அந்த 2ஆம் இடத்தை பார்ப்பது என்பது பண வரவுகளை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அலைச்சல் மூலமாக பணம் வரும். அலைச்சல் மூலமா இருந்தாலும் பணம் வருமே. யார் தான் இங்க சந்தோஷமா உட்காந்த இடத்துல இருந்து சம்பாதிக்கிறாங்க? யூடியூப் வீடியோ போடுறவங்க தான் சந்தோஷமா உட்காந்த இடத்துல இருந்து சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லலாம். மற்றவங்க எல்லாம் ஓடி போய் தான் அலைஞ்சு திரிஞ்சுதான் சம்பாதிக்கிறாங்க. ஆக அலைந்து திரிஞ்சு வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் நன்றாக இருக்கும். சனி முழுவதுமாக விலகி 3ஆம் இடத்திற்கு போவது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு மகர ராசிக்காரர்களுக்கு. ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு 2025 நல்லா இருக்கும். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேல் அதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க நேரடியா அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்க ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்க பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.